அன்பு நட்புகளுக்கு இனிய வணக்கம். இன்றைய திருக்குறளும் மென்பொருளும் அதிகாரம் நான் உடைமை, குறள் எண் 1014. அணி அன்றோ நானுடைமை சான்றோர்க்கு அகுதின்றேல் பிணி அன்றோ பீடு நடை. பெரிய மனிதர்களுக்கு அணிகலன் என்று சொல்லப்படக்கூடியது அவர்களிடம் இருக்கும் தீய செயலுக்காக, தீய செயல் செய்வதற்காக படும் அந்த வெட்கம்தான். அந்த வெட்கம் இல்லை என்றால் அவர்கள் பெருமை கொண்டு நடைபோட்டிருந்தாலும் அது அவர்களுக்கு துன்பத்தையே கொடுக்கும். ஷைனஸ் இஸ் த கிரேட்டஸ்ட் ஆர்னமெண்ட் ஃபார் த கிரேட் பீப்புள். வித்தவுட் தட், இஃப் தே வாக் பை கீப்பிங் தர் ஹெட் ஹை, வில் பிரிங் ஒன்லி சஃபரிங் டு தம். இதற்கு என்னுடைய துடிப்பா, பெரியார்க்கு நகை வெட்கம், அது இல்லா பெருமித நடை துன்பம். பெரியார்க்கு நகை வெட்கம், அது இல்லா பெருமித நடை துன்பம். இது நடை என்றால் நடக்கிறது மட்டும் இல்லைங்க, காலால் நடக்கிறது மட்டும் இல்லைங்க, வாழ்க்கையில் அவங்க எப்படி நடந்து கொள்கிறாங்க அப்படிங்கிறதையும் சேர்த்து தான் இதில் ஐயன் சொல்கிறார். இப்போ பெரிய மனிதர் ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட இந்த தீய செயல் செய்கிறதுக்கான வெட்கம் இல்லை. அவர் கள்ளச்சாராயத்தில் தான் பணம் சம்பாதிச்சிருக்காரு, லாட்ரி தான் அடித்து சம்பாதிக்கிறாரு, கந்து வட்டி தான் பண்ணி பணம் சம்பாதிக்கிறாரு. ஆனால் தான தர்மமெல்லாம் பண்ணுறாரு. அப்போது அவருக்கு பெருமை இருக்குமா? பீடு நடை போட்டு அவர் போக முடியுமா? அப்படின்னா தான தர்மம் பண்ணுறதுனாலேயே ஒருத்தருக்கு பீடு நடை வந்துடார், அவர் சார்ந்தோர் ஆகிட மாட்டார். கடை தேங்காயை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிறதுன்னு ஒரு பழமொழி இருக்குது. அந்த மாதிரி எவங்ககிட்டயோ பணத்தை பிடிங்கி நம்ம நல்லது பண்ணால் அதில் என்ன பிரயோஜனம்? அப்போ இவர் நேர்மையாக செய்க பொருளை அறனும் இன்பமும் அளிக்கக்கூடிய பொருளை செய்து அதற்கு பிறகு அதை வைத்துக்கொண்டு நாம் நல்ல காரியங்களை செய்யும் பொழுது, தான தர்மம் செய்யும் பொழுது அப்போ பீடு நடை போடலாம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஏமாற்றி, கொள்ளையடித்து, திருடி, சாராயம் விற்று, ஊரை அடித்து உலையில் போட்டு ஊழல் பண்ணி இப்படி சம்பாதிக்கிற பணத்தை வச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு ஆள்னால அவர் எப்படிப்பட்ட மனிதராக இருந்தாலும் அவரால் பீடு நடை போட முடியாது. வாழ்க்கையில் அவருக்கு ஒரு பெருமிதம் கிடைக்காது. வாழ்க்கையில் பெரிய மனிதர் என்று பெரியவர்கள் மற்றவர்கள் சொல்ல மாட்டார்கள். ஏதோ ஒரு காசு கொடுத்து கூட்டு வர 100ம் குவார்ட்டரும் பிரியாணியும் கொடுத்து கூட்டு வர அல்லக்கைகள் கைதட்டும் ரசிக்கும், ஆகா நீங்கள் உங்களை போல் ஆள் இல்லைங்கன்னு சொல்லுமே ஒழிய மற்றபடி அவரே ஒரு பெரிய மனிதர்கள் என்று யாரும் போற்ற மாட்டார்கள். அப்போது அந்த பெரிய மனிதராக இருக்க வேண்டும் என்றால் அவருக்கு என்ன இருக்க வேண்டும்? தீய செயல்கள் செய்வதற்கு வெட்கம் இருக்க வேண்டும். இப்படி இருந்தால் அவரால் தலையை தூக்கி கொண்டு பீடு நடையும் போட முடியும், அவர் வாழ்க்கையும் பீடு நடை போட்டு மேம்பாடு அடையும். அதனால் அவருக்கு இருக்க வேண்டியதுங்கிறது தீய செயல்கள் செய்வதற்கான வெட்கம் மட்டும் இருந்தால் மட்டும்தான் அது அவருக்கு அணிகலனாக இருக்க முடியும். மீது என்ன அவர் சரசரமாக நகை போட்டிருந்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும், 10 விரல் மோதிரம் அணிஞ்சாலும் இருந்தாலும் சரி, தங்கப்பல் கட்டி இருந்தாலும் சரி, படகுக்காரில் இறங்கினாலும் சரி, மாளிகை மாதிரி வீடு இருந்தாலும் சரி, பகட்டான உடை இருந்தாலும் சரி, ஆனால் அந்த தீய செயல்கள் செய்வதற்கான வெட்கம் என்ற அந்த ஒரு அணிகலன் மட்டும் இல்லைன்னா அவரால் வாழ்க்கையில் பீடு நடை போட முடியாது அப்படின்னு வள்ளுவர் தெளிவாக சொல்கிறார். ஊழல் வழக்கில் கைதாகி சிறைக்கு போகிறவங்கெல்லாம் அதற்கு முன்னாடி அவங்க காட்டின அந்த பந்தாவும் பின்னாடி அணிவகுத்து வர்ற அந்த கார்களினுடைய அணிவகுப்பும் அவர்களுக்கு இந்த சமூகம் கொடுக்கக்கூடிய மரியாதையும், கைதாகி சிறைக்கு போயிட்டு குற்றம், சில பேர் சிறைக்கு போயிட்டு வந்தாவே அடங்கிடுது, சில பேர்த்துக்கு குற்றம் சாட்டப்பட்டு அவர்களுக்கு தண்டனையும் கிடைக்குது. அப்போ அவங்களுக்கெல்லாம் எப்படி இருக்குன்னு நினச்சி பாருங்கள். அதைத்தான் வள்ளுவர் சொல்கிறாரு, பிறர் வெட்கப்படும்படியான, பிறர் நம்மை பார்த்து முகம் சுளிக்கும்படியான வெட்கமில்லாத செயல்களை நாம் செய்தோம் என்றால் நம் வாழ்க்கை பீடு நடை போட முடியாது. அவ்வளோதாங்க, மிக சுருக்கமாக ஏன் சொல்லிட்டார். அற்புதமான குறள். அணி அன்றோ நான் உடைமை சான்றோர்க்கு அகுதி இன்றேல் பிணி அன்றோ பீடு நடை. நாள் சிறக்க நற்றமிழ் வாழ்த்துகள். மருத்துவர் ராம செல்வரங்கம், ரிஷின திரளை வழியே கிடமை சேலம், கள்ளக்குறிச்சி, அருள். நன்றி. டாக்டர் செல்வாக்கள் யூடியூப் சேனல் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வணக்கம்.